எவ்வளவோ கோவிலுக்கு போயிருக்கோம். எல்லா கோவிலையும் சிவலிங்கத்தை பார்த்துருப்போம். ஆனால் நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இந்த சிவலிங்கம் இருக்கு, ஆனால் இதோட அர்த்தம் என்ன? எதனால நம்ம பெரியவங்க சிவலிங்கத்தை இப்படி வடிவமைச்சிருக்காங்க? ஒருவேளை சிவபெருமானே உண்மையிலேயே சிவலிங்க வடிவம் தான் இருக்காரா? இல்லை இது ஒரு கல்லை எளிமையாக வடிவமைக்கிறதுக்காக இப்படி வடிவமைச்சாங்க அப்படின்னு நம்ம பல கேள்விகள் இருக்குது நம்ம மனசுக்குள்ள. அதற்கான பதிலை தான் பார்க்க போகிறோம். விஷயத்தை பற்றி சொல்லும்பொழுது சைவ சித்தாந்தத்தில் ஒரு அருமையான வாக்கியம் இருக்குங்க. காணாத அறிவினிற்கும் காணும் உருவினுக்கும் நிகழ்குறியாம் சிவலிங்கம் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் காணாத அருவா இருக்கார். இறைவனை பார்க்கலாம் முடியாதுப்பா, அவன் கண்ணுக்கெல்லாம் அவர் தென்பட மாட்டார், அவர் அருவமா இருக்கார். இட்ஸ் எ ஃபார்ம்லெஸ் அப்படின்றார். காணும் உருவினுக்கும் அப்படி சொல்லிட்டா நம்மளாம் எப்படி அடைய முடியும்? நம்ம பார்க்கவே முடியாது இல்லையா? அப்போ காணும் உருவமாகவும் இருக்கார். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு உருவம் இருக்கு. அது என்னன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது இல்லையா, இந்த மாறுதல், அதுதான் நிகழ்குறியாம் சிவலிங்கம் அப்படின்ற ஒரு சொற்றொடர் இருக்கு. இந்த வார்த்தையை நல்லா நினைச்சுங்க. இறைவன் அப்படின்றவர் அரு உருவமாக நாம் வழிபடுறோம். அதுதான் சதாசிவ மூர்த்தியாக விளங்கக்கூடிய சிவபெருமான் சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்தை தான் நம்முடைய நாயன்மார்களாகட்டும், நம்முடைய பெரியவர்களாகட்டும், நம்முடைய ஆகம விற்பனர்களாகட்டும், நம்ம அனைவருமே சிவலிங்கத்தை ஒரு குறியீடாக வச்சு நம்ம சிவபெருமானை வணங்கிக்கிட்டு இருக்கோம். சிம்பல் நல்லா நினைச்சிங்க, இது ஒரு குறியீடு. அந்த சிவலிங்க குறியீடு அதற்கான ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, அதை உருவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கண்ணு காது மூக்கெல்லாம் நம்ம வைக்கிற பழக்கம் கிடையாது. அது உருவம்னு சொல்ல முடியாது. அது என்ன, அதை என்ன சொல்றது, அருவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ஒரு வடிவம் இருக்கு, சதுர வடிவம் இருக்கு. அதனால அதை உருவம்னு சொல்ல முடியல, அருவம்னு சொல்ல முடியல. அப்ப எப்படிப்பா சொல்றது? அரு உருவம்னு சொல்லு. இந்த உருவத்தை மனசுல பதிச்சு நாம இறைவனை வணங்கும் பொழுது அந்த அரு உருவத்தின் மூலமாக நமக்கு இறைவன் வெளிப்படுவான்றது நம்ம பெரியவர்களுடைய வாக்கு. இந்த சிவலிங்கத்தை வணங்கிதான் நம்முடைய நாயன்மார்கள் முக்தி பெற்றார்கள். நம்முடைய பெரியவங்க எல்லாருமே இந்த சிவலிங்க வழிபாடை மிகவும் உறுதியா பின்பற்றினாங்க. அதெல்லாம் சரிப்பா, ஆனால் சிவலிங்கத்துல 3 பட்டை இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது படைத்தல், காத்தல், அழித்தல் ஒரு முத்தொழில்களையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஆணவம்னா என்னன்னா நம்முடைய தன்முனைப்பு, கண்மம் நமக்கு தெரியும், கர்மம். மாயைன்றது ஒரு மறைப்பு. நம்ம இப்போ ஒரு செயல்பட்டு இந்த மறைப்புல தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆணவம், கண்மம், மாயை இந்த 3 விஷயத்துல இருந்து உயிர் விலகாம இறைவனை அடைய முடியாது. அதை நினைவுபடுத்தும் விதமாக இந்த 3 பட்டைகள் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. ஆக நீங்க சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது இது இறைவனுக்கான குறியீடு, சிவபெருமானுக்கான குறியீடு. இது ஒரு அரு உருவ திருமேனி, சதாசிவ திருமேனி. அதுக்கப்புறம் அதற்கு பட்டை இந்த 3 தொழிலை குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணவம், கண்மம், மாயை தாண்டி தான் நாம இதை விளக்கினால்தான் நாம இறைவனை அடைய முடியும், இறைவனோடு சேர முடியும் அப்படின்ற விஷயமும் ஒரு நினைவு வரணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஒவ்வொரு நாளாக பார்ப்போம். ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமாக எவ்வளவு எளிமையாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். இதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக கொண்டு போய் சேருங்க. பெரியவங்களா இருந்தால் நீங்கள் இதை உள்ள வாங்கிங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை வீட்டில் சொல்லிக் கொடுங்க. நாம் மேலும் இது போன்ற பல தகவலை இந்த சேனலில் நாம் பேசுவோம். நீங்கள் அனைவருமே இந்த காணொளி மற்றவர்களுக்கு பகிருங்கள். வேறு என்ன தலைப்பில் நம்ம பேசலான்றது நீங்கள் தெரிவிச்சுட்டு அதை பற்றியும் பேசுவோம். மீண்டும் அருமையான தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.